ஸோ ஜூன் 4ஆம் தேதி வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அரசியல் மாற்றம்னா அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரா? அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக வந்து ஓரளவுக்கு வெளியில் நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, நீங்கள் ஒன்றும் படபடப்பாக பேசுகிறதுனால படோடோவமாக உங்களை காட்டிக்கிறதுனால மட்டுமே ஒரு பரபரப்பை உருவாக்குவது மூலமாக ஆட்சிக்கு வந்துடும். பாரதிய ஜனதாவை பூஸ்டப் பண்ணி பார்க்குறாரு, மேலே கொண்டு வர பார்க்குறாரு. ஆனால் அது மேலே வரமாட்டேங்குது. எடப்பாடி வந்து சொல்லியிருக்கிறாரு இந்திய கூட்டணி வெல்லாது அப்படின்னு. இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தப்பாக சொல்கிறாங்க. இந்திய கூட்டணியும் வெல்ல வாய்ப்பில்லை, என்டிஏ கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பொய் சொல்வதில் வல்லவர்களான திமுகவினர் அதுலேயும் பொய் தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அவருக்கு 50 பேர் இருந்தாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இன்னும் அதிமுக, நான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா சசிகலா அம்மா சொல்கிறாங்க, நான் தான் அதிமுக, நான் தான் அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க. ஊரை ஏறி கூலி பிடிக்க முடியாதவன் என்ன வானமேறி வைகுண்டம் போவேன்னு சொன்னானா? இப்போ எலெக்ஷன் நெருங்க ரொம்ப ஆவேசமான கருத்துக்களை முன்வைக்கிற மாதிரி இருக்கேன். அதான் தோல்வி பயம், கூட்டம் சேர மாட்டேங்குது, அவங்க பரப்புரை மக்கள் மத்தியில் ஈடுபட மாட்டேங்குது. அதிமுகவே தினகரன் கையில் போயிடுமா இல்லையா? அது என்ன அர்த்தம் இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்காரு. யாராவது நம்புவாங்களா? தினகரனே நம்ப மாட்டார். சும்மாரியா நீ வேற குட்டையை கலப்பாதேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிடுவார். அவர் மைண்ட் வாய்ஸ் அதான் சொல்லும். கூட பக்கத்திலே நிற்கிறாரு, ஏற்று பேச முடியாது. சிரிச்சாரு, என்ன நினச்சிருப்பாரு, லூசு பேல நீ வேற. வணக்கம் சார். வணக்கம் நிவேதிதா, எப்படி இருக்கீங்க கலை சார்? ஓகே, வழக்கம் போல் தேர்தல் இறங்கியாச்சு, நிறைய கேள்விகளோட வந்திருக்கோம். ஸோ ஜூன் 4ஆம் தேதி வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. எதை வச்சு வந்து இதை சொல்கிறாரு? அவர் எந்த மாற்றம்? இந்தியாவில் தான் அரசியல் மாற்றமா? அப்போ அவங்க வரமாட்டாங்களா? பாஜக காங்கிரஸ் வந்துருக்கிறாரு. என்ன அரசியல் மாற்றம்னா அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரா? தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் சொல்கிறாரு இல்லையா? பாஜக வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினச்சி கூட அவர் அதை சொல்லியிருக்கலாம். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக வந்து ஓரளவுக்கு வெளியில் நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, நீங்கள் ஒன்றும் படபடப்பாக பேசுகிறதுனால படோடோவமாக உங்களை காட்டிக்கிறதுனால மட்டுமே ஒரு பரபரப்பை உருவாக்குவதன் மூலமாக ஆட்சிக்கு வந்துட முடியாது. உங்களுக்கு அடிப்படை கட்டுமான வசதிகள் இருக்கணும், கட்டமைப்பு பலமாக இருக்கணும், கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கணும். அது எல்லா இடத்துல இல்லாட்டி உங்களுக்கு அங்கே அரசியல் வெற்றிடம் இருக்கணும். இப்போ மேற்கு வங்காளத்தில் நீங்கள் எதிர்கட்சி அப்படி வந்தீங்க டக்குன்னு. ஏன்னா மார்க்சிஸ்டுகளும் காங்கிரஸும் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து அவங்க ஒரே நேரத்தில் காலாவதியாகி போயிட்டாங்க. எதிர்கட்சியே இல்லாத சூழல், மம்தாவுக்கு எதிராக யாரும் இல்லைங்கிற நிலைமை அங்கே இருந்தப்போ நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணீங்க. நீங்கள் துணிஞ்சு இறங்கி, நீங்கள் மத்திய அரசு வேறு உங்கள் கையில் இருந்ததுனால படை பரிவாரங்களோடு இறங்கி மம்தாவினுடைய அராஜகத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் மார்க்சிஸ்டுகளும் காங்கிரஸும் ஓடி போனாங்க களத்தில் இருந்து. நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, பல பேரை இழந்தீங்க, அதனால் அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அங்கே நீங்கள் வர முடிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி வர முடியுங்க? அதிமுகவை போயிடும் நம்ம வந்துடலான்னு நினச்சிங்க. அதிமுக பிளவுபட்டு போச்சு, அது பலம் இல்லை, எதிர்கட்சியாக அது செயல்பட முடியாது, நம்ம தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி நீங்களும் திமுகவும் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குவதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க. சமீபத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது தத்துவார்த்த எதிரி பாஜக தாங்கிறார். அவர் தத்துவார்த்த ரீதியாக அவங்க 2 பேரும் தான் சண்டை போடுறாங்களாம். அங்கே இருக்கிற களத்தில் அதிமுக இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அரசியல் எதிரி அதிமுக அப்படின்னு 2ஐயும் சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, தனக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் இருமுனையாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரிஞ்சா லாபம்னு நினைக்கிறாரு. அது ஒருமுகமாக அதிமுகவுக்கோ இல்லாட்டி பாஜகவுக்கோ போனால் அவர் தோல்வி நிச்சயம். அதனால் அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, அது 2ஆக பிரியணும் பார்க்குறாரு. அதுக்காக பாரதிய ஜனதாவை பூஸ்டப் பண்ணி பார்க்குறாரு, மேலே கொண்டு வர பார்க்குறாரு. ஆனால் அது மேலே வரமாட்டேங்குது. அதுவும் முயற்சி பண்ணுது, ஆனால் வர முடியல. ஏன்னா வெற்றிடம் இல்லை, இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இங்கே இல்லை. அதிமுக ரொம்ப பலமாக இருக்குது,
அதில் பிளவு ஏற்படலை. அதுலேருந்து போனவங்கெல்லாம் நிர்கதியத்து போனாங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரும் போகலை. அவங்கள வெளியேற்றுனாங்க, அவங்களா போகலை. இப்போ கட்சி ரெண்டாக பிளவு பிடிச்சுன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி சின்னத்தை முடக்குவாங்க. தேர்தல் ஆணையம் ஜா அணி பிரிஞ்சப்போ சின்னத்தை முடக்குனாங்க. சசிகலா அம்மாவுக்கும் ஓபிஎஸ்க்கு இடையில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வந்தப்போ ரெண்டாக பிரிஞ்சதுனால சின்னத்தை முடக்குனாங்க. பிறகு ஒன்றா சேர்ந்ததுனால சின்னத்தை கொடுத்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா சேர்ந்ததுனால சின்னத்தை கொடுத்தாங்க. ஏன்னா அது பலமான கட்சியாக உருவாயிட்டாங்க, ஒருங்கிணைக்கப்பட்டாங்க. இப்போ ஏன் அதிமுக சின்னத்தை கொடுத்துருக்காங்கன்னா அது பலமான கட்சியாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. நீதிமன்றங்கள் சொல்லி தான் தேர்தல் ஆணையமே கொடுத்தான். தேர்தல் ஆணையம் அவன் விரும்பி ஒன்றும் கொடுக்கல. நீதிமன்றங்கள் சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை சம்மன் பண்ணாங்க. யாருக்கு நீ தரப்போகிற அங்கீகாரம், யாருக்கு மில்லியன் சொல்லிட்டு நாடகம் ஆடாத, யாருக்காக கொடுக்கணும், நீ யாருக்கு தரப்போகிற, ஒரு வாரம் டைம் தர்றேன் சொன்ன உடனே வந்து ஒரு வாரம் கழித்து வந்து நான் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு சின்னம், கட்சி, கொடி எல்லா அங்கீகாரத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது பிளவுபடலைன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பே சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ இந்திய கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் போட்டி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்திய கூட்டணியோட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா எடப்பாடி வந்து சொல்லியிருக்கிறாரு இந்திய கூட்டணி வெல்லாது அப்படின்னு. இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தப்பாக சொல்கிறாங்க. இந்திய கூட்டணியும் வெல்ல வாய்ப்பில்லை, என்டிஏ கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பில்லை. இந்திய கூட்டணிக்கு வெல்லாதுன்னு சொல்கிறாரு முதல்வர், நேற்று பேசுகிறாரு அப்படின்னு எடப்பாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அப்படி சொல்கிறார் அவர் பேட்டியில். இந்தியா கூட்டணி வெல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக கூட்டணி வெல்லும்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியலையா அவர் பாஜகவுக்கு எடுபடின்னு தெரியலையா அவங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாரு அந்த கூட்டத்தில். ஆனால் அந்த பேட்டியில் ஒரு பகுதியை மறைக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு? இந்தி கூட்டணியும் ஜெயிக்காது, என்ன அவங்க நினைக்கிற மாதிரி பெரும்பான்மை கிடைக்காது, இவங்களுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? ஒரு புது கூட்டணி ஒன்று உருவாகும் தேர்தலுக்கு பிந்தி. அதுதான் அர்த்தம். அதில் இவங்க ரெண்டு பேரும் புறக்கணிக்கப்படுவார்கள். காங்கிரஸும் ஒரு பக்கம் புறக்கணிக்கப்படும், பாஜகவும் புறக்கணிக்கப்படும். அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அவர் பேசியிருக்காரு. அதை ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்ல. ஆனால் பொய் சொல்வதில் வல்லவர்களான திமுகவினர் அதுலேயும் பொய் தான் சொல்கிறாங்க. ஓகே சார், பாஜக ஆதரவாளர்களுக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இதனால ரொம்பவே சரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவருக்கு 50 பேர் இருந்தாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு ஆதரவாளர்கள் 50 பேர் ஓபிஎஸ் இருந்தாங்கன்னு சொல்கிறது, அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அத்தனை பேர் இருந்தாங்களான்னு. அது திமுகவுக்கு போனதில் என்ன பிரச்சனை? எங்கேயா அவங்க போயிடுவாங்க. இவரை நம்பிட்டு இங்கே எப்படி இருக்க முடியும்? இவரும் திமுகவுக்கு போனாலும் போயிடுவார், இல்லாட்டி பாஜகவுக்கு போனாலும் போயிடுவார். தேர்தலுக்கு பின்னாடி வேறு என்ன அவருக்கு இருக்குது? ஏன்னா ஆல்ரெடி இவர் பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்தது. பட் அப்படி இருந்துமே வந்துட்டு இவருக்கு சீட்டும் பெருசாக கொடுக்கப்படல, சுயேட்சையாக தான் நிற்கிறார். அவருக்கான சின்னத்தை அவர் கேட்டு வாங்கிக்கிட்டார். இருந்துமே வந்துட்டு அடுத்தடுத்து இவர் மேலே ஒரு என்ன சொல்கிறது, இவர் சரிவை பார்த்துக்கிட்டே வர்றாரு, அடி மேலே அடி வாங்குறாரோ அப்படின்னு தோணுது. இல்லை, அவர் அதிமுக என்பது இபிஎஸ் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு, உச்ச நீதிமன்றமே அங்கீகரித்த பிறகு அது வரைக்கும் போராடினார். அதுக்கு மேலே எங்கே போய் போராட முடியும்? வானலோகத்துக்கு தான் போகணும். என்ன, வைகுந்தத்துக்கு கயிறு கட்டி மேலே ஏறி போனால் தான் அங்கே தான் அப்பீல் பண்ணணும். இங்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? கட்சி ஆரம்பிக்கணும்ல. நான் இன்னும் அதிமுக, நான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா சசிகலா அம்மா சொல்கிறாங்க, நான் தான் அதிமுக, நான் தான் அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க. இவர் போய் என்ன பண்ணுறாரு? அந்த அம்மா வழக்கு வருது, சிவில் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் வருது, சரி டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வருது. அங்கே போய் சாட்சியம் அவர் கொடுக்குறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மா செயலாளர் கிடையாது, நாங்கள் அவங்க நீக்கிட்டோம் இவர் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நான் வானலோகம் போய் வைகுந்தத்துக்கு போவேன்னு சொன்ன மாதிரி, என்ன கூரை ஏறி கூலி பிடிக்க முடியாதவன் என்ன வானமேறி வைகுந்தம் போவேன்னு சொன்னானா.
அந்த கதையை அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஆளே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நான் பொதுச் செயலாளராக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதாவது எடப்பாடி எல்லாரையும் சேர்ப்பாங்களாம், அவங்க எல்லாரும் இவங்க தலைமைக்கு வந்துடுவாங்களாம். இந்த தேர்தலுக்கு பின்னாடி 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி எல்லாரும் இந்த அம்மாவனுடைய கூடாரத்துக்குள்ளே வந்துடுவாங்களாம், தலைமையை ஏற்றுக்கிட்டு 2024 தேர்தலில் இவங்க முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி விடுவாங்களாம். 26 தேர்தல் வந்துட்டு அவங்க நிக்கிறாங்க. இந்த என்ன தைரியத்துல இவங்க வந்து அவங்களுடைய கற்பனை நயத்தை நம்ம பாராட்டியே ஆகும். ஏன்னா எந்த கவிஞர் கூட இந்த கற்பனை இருக்காது, பிரம்மாண்டமான கற்பனை வளம் அவங்ககிட்ட இருக்குது, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இல்ல ஒருவேளை வந்துட்டு எடப்பாடி அவர்களுடைய இந்த எலெக்ஷன்ல அவருக்கு பெருசா ஓட்டு வராது, அதிமுக வந்து ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க ஆதரவாளர்கள் நம்ம பக்கம் வருவாங்கன்னு நினைச்சு அவங்க அது மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா? பெரிய சரிவுன்னா என்ன, 30% கீழே வாக்கு வாங்கணும். தேர்தலில் வெற்றி பெறுறது தோல்வி பெறுறது வேற விஷயம். 13 ஆண்டுகளில் எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதியால் ஒரு தேர்தல் கூட ஜெயிக்க முடியல. அது இருந்துச்சுல்ல, சட்டமன்ற தேர்தல் நான் சொல்கிறேன், ஒன்றோட ஜெயிக்க முடியல, ஆட்சிக்கு வர முடியல. அதே மாதிரி இந்த பாஜக எங்கே இருந்தாங்க, 80 எங்கே இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி 2004 வர்ற வரைக்கும் அவங்க எவ்வளவு காலம் அவங்க எதிர்கட்சியாகவே இருந்தாங்க. அதனால் தேர்தல் ஜெயிக்க முடியல. 30% வாங்கினாவே எனக்கு தெரிஞ்சு அதிமுக பிழைச்சிடும். 2026 அதுக்கு அது ஒரு அடித்தளம் போட்டதாக இருக்கும். எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கிறது வேறு விஷயம். 30% அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க, மினிமம். நான் மினிமம் சொல்கிறேன், அதில் சந்தேகமே இல்லை எனக்கு. தனியாக அவங்க அதிமுக நிற்கிற 33 இடங்களில் அவங்க நிச்சயமாக 30% மேலே வாங்குவாங்க, அதில் எனக்கு டவுட் கிடையாது. அது வாங்கினாவே அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க, அவங்கள வந்து செல்லா காசை சொல்ல முடியாது. ஓகே சார். பாஜக வந்தாலும் நீட்டை வந்து ரத்து பண்ணாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து உள்ள தூக்கி வச்சா எல்லாமே சரியாயிடும், நீட் தேர்வுனால எந்த குழந்தையுமே உயிரிழக்கல அப்படின்னு ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸாக முன் வச்சிருக்கிறார். முன்னாடியாவது அடிக்கடி சில விஷயங்களை சொல்லுவார், அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இப்போ எலெக்ஷன் நெருங்க ரொம்ப ஆவேசமான கருத்துக்களை முன் வைக்கிற மாதிரி இருக்கேன். அதான் தோல்வி பயம், கூட்டம் சேர மாட்டேங்குது, அவங்க பரப்புரை மக்கள் மத்தியில் எடுபட மாட்டேங்குது. அதனால் அவர் நான் 2000 சொன்ன அது வந்து இப்போ சொல்ல முடியலை. 3000மா 4000மா சீமான உறவுகள் முந்திடுவாரோங்கிற பயமெல்லாம் அவருக்கு வந்துருச்சு. அதனால் அவர் இப்போ இந்த மாதிரி பிதற்ற ஆரம்பிச்சிட்டார். இல்லாட்டி இப்படி சொல்லுவாரா, தேர்தலுக்கு பின்னாடி அதிமுகவே தினகரன் கையில் போயிடுமா இல்லையா? அது என்ன அர்த்தம் இல்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. யாராவது நம்புவாங்களா? தினகரனே நம்ப மாட்டார். சும்மாரியா நீ வேற குட்டையை கலப்பாதேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவார். அவர் மைண்ட் வைஸ் அதை சொல்லும், கூட பக்கத்துலேயே நிற்கிறாரு, ஏற்று பேச முடியாது. சிரிச்சார், என்ன நினச்சிருப்பாரு, லூசு போயில நீ வேற அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினச்சிருப்பாரு. கோயம்புத்தூரில் அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? நிச்சயமாக இல்லை. 2000 போட்டி, அவருக்கும் திமுக இடையில் போட்டி அங்கே நடக்குது. ஓகே, அதில் யார் 2000 வருவாங்க? அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது 2000 வர்றதுக்கு. ஓகே, கோயம்புத்தூரை கைப்பற்ற போகிறது யாரு? அதிமுக தான், சந்தேகம் இல்லாமல். நான் உறுதியாக சொல்கிறேன், 6 தொகுதிகள் கோவையில், 6 தொகுதிகளில் கோவையும் இருக்குது. அதிமுகவுக்கு உறுதியாக வெல்லக்கூடிய 6 தொகுதிகள் அதில் கோவை இருக்குது. அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ரன்னர் அப் பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? 2வது பொசிஷன் வந்தால் ஏன் வரலான்னா, அங்கே 2014 4000 5000 கிட்ட அதிமுக முதலிடத்து வந்திருக்காங்க. 2000 பாஜக கேண்டிடேட் சிபி ராதாகிருஷ்ணன், அப்போ என்டிஏ கூட்டணி, அப்போ தேமுதிக அங்கே இருந்துச்சு, மதிமுக அங்கே இருந்துச்சு, கூடுதலாக இவங்க 2 வெளியே வந்துட்டாங்க, அங்கே இருந்தாங்க. அப்போ 3,89,000 வாக்குகள் வாங்கினார். ஓகே, ஸோ அதில் 89,000 கூட்டணி கட்சியோட வாக்குகள்னா கூட கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காருல்ல, அதனால் 2000 வாய்ப்பு இருக்குங்கிறேன். ஓகே, ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டவங்க அண்ணாமலை போடுவாங்களான்னு சந்தேகம் தான். அதனால தான் இந்த ஒரு நிச்சயமாக சந்தேகம் தான். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி கலை சார். ரொம்ப நன்றி.